ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாக்க மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. சண்டையை நிறுத்தினால் உக்ரைனுடன் பேச தயார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கும் விவகாரம். பரபரப்பான சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் நாளை அவசர ஆலோசனை. யுக்ரைனில் சிக்கியிருக்கும் மாணவர்கள் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும். அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி சிறப்பு விமானம் உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்யவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். போரால் பாதிக்கப்பட்டிருக்கும் யுக்ரைனுக்கு தேவையான நிதி உதவி உடனடியாக வழங்கப்படும். உலக வங்கி அறிவிப்பு. தொடர் தேர்தல் தோல்விகளால் அதிமுகவிற்குள் அதிகரிக்கும் கருத்து மோதல். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்குமாறு தொண்டர்கள் ஆவேசம். வெளிநாட்டில் மருத்துவம் படித்த தமிழக மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப் கட்டணம் 3 லட்சம் ரூபாயில் இருந்து 29,400 ரூபாயாக குறைப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. கர்நாடகாவில் பள்ளிகளில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. தீர்ப்பை ஒத்திவைத்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1300 புள்ளிகள் உயர்வு. நிப்டியும் அதிகரித்தது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் குண்டு மழை பொழிந்து வருகிறது. கீவ் நகரை சுற்றி வளைத்த ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் அங்கு வசிக்கும் தமிழர்கள் தங்கள் செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். ஏவுகணை தாக்குதலின் சத்தம் கேட்டு உயிர் பயம் ஏற்பட்டதை அவர்கள் அஞ்சுவதை பார்க்கும்போது நெஞ்சு பதைபதைக்கிறது. யுக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை தரை வழியாக அண்டை நாடுகளுக்கு அழைத்து வந்து அங்கிருந்து விமானம் மூலம் தாயகம் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து யுக்ரைன் தனது வான்வெளியை மூடியதால் அங்குள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் யுக்ரைனில் தங்கியுள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவிடுமாறு ரஷ்ய அதிபர் புதினுடனான பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். அப்போது இந்தியர்களின் பாதுகாப்புக்கு புதின் உறுதியளித்துள்ளார். இதையடுத்து யுக்ரைனில் உள்ள இந்தியர்களை அதன் அண்டை நாடுகள் வழியாக தாயகம் அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி யுக்ரைனில் இருந்து தரை வழியாக ருமேனியா, ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அழைத்து வந்து அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியா வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ஏர் இந்தியாவின் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் விஷால் திவாரி என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்திய குடிமக்களை மீட்பதற்கு பயனுள்ள ராஜதந்திர நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடுமாறு மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கு மருத்துவம், தங்கும் வசதிகள், உணவு உள்ளிட்டவை உடனடியாக கிடைக்க துரித நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய வீரர்கள் 800 பேர் கொல்லப்பட்டதாக யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா உக்கிர தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடியாக ரஷ்ய படைகள் மீது யுக்ரைன் ராணுவமும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கள் நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய வீரர்கள் 800 பேர் கொல்லப்பட்டதாக யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா கைப்பற்றிய கீவ் விமான நிலையத்தை மீட்டுவிட்டதாகவும் கூறியுள்ளது. யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் துணை அமைச்சரான ஹன்னா மாலியார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இன்று காலை 3 மணி நிலவரப்படி ரஷ்யாவின் 7 விமானங்கள், 6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பீரங்கிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்ய தரப்பில் 800 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய படைகள் யுக்ரைனுக்குள் ஊடுருவிய போதிலும் தலைநகர் கீவை விட்டு வெளியேறப் போவதில்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதிபட தெரிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள வீடியோவில், ஐரோப்பிய நாடுகளில் 2வது உலகப் போருக்கு பின்னர் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ரஷ்யா தன்னை நம்பர் 1 இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும், தனது குடும்பம்தான் அவர்களின் 2வது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக யுக்ரைனை அடிக்க ரஷ்யா முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். கீவ் நகருக்குள் நாச வேலைகளை நடத்த பல்வேறு குழுக்கள் நுழைந்துள்ளதால் மக்கள் ஊரடங்கு விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் அரசு தொய்வின்றி பணியாற்ற ஏதுவாக அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட நபர்களுடன் தான் அரசு இல்லத்திலேயே தங்கியுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைனில் 2ஆம் நாள் தாக்குதலை ரஷ்யா நடத்தி வருகிறது. கீவ் நகரை சுற்றி வளைத்துள்ள ரஷ்யா அங்கு சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நேற்று தாக்குதலை தொடங்கின. ராணுவ தளங்கள் மற்றும் விமான நிலையங்களை குறிவைத்து ஆரம்பத்தில் தாக்குதல் நடத்திய ரஷ்ய படைகள் பின்னர் யுக்ரைனின் கிழக்கு பகுதிக்குள் பாராசூட் மூலம் இறங்கி தாக்குதலை நடத்தின. இதில் பொதுமக்களும் உயிரிழந்தனர். முதல் நாள் போரில் யுக்ரைனின் 70 ராணுவ தளவாடங்களையும் 11 விமானப்படை தளங்களையும் தாக்கி அழித்து விட்டதாக ரஷ்யா அறிவித்தது. இந்த நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா இன்று 2வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. தலைநகர் கீவை சுற்றி வளைத்துள்ள ரஷ்ய படைகள் அங்கு சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. யுக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ஜப்பான் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐநா மற்றும் உலக நாடுகளின் வேண்டுகோள்களையும் மீறி யுக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ரஷ்யா மீது அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பொருளாதார தடையை விதித்துள்ளது. அந்த வகையில் தற்போது ஜப்பானும் பல்வேறு தடைகளை விதித்துள்ளது. இதுகுறித்து தலைநகர் டோக்கியோவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அந்நாட்டு பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, ஜப்பானில் உள்ள ரஷ்ய நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோருக்கு கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என கூறியுள்ளார். ரஷ்ய தொழிலதிபர்களின் சொத்துக்களை முடக்கவும் அந்நாட்டு ராணுவ நிறுவனங்களின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் ஜப்பானியர்களை மீட்க போலாந்து நாட்டுடன் தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள தனியார் பள்ளியை கண்டித்து அரசியல் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள ஜான் டூவி மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறையில் அனுமதிக்காமல் வெளியே அமர வைத்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சார் ஃபீஸ் கட்டாத பசங்க உட்கார வச்சிருக்கீங்களா?
இப்போ தான் கட்டினது, அதுக்குள்ளே நான் ஸ்கூல் திறந்து ஒரு வாரம் கூட ஸ்கூல் நடக்கல, அதுக்குள்ளே ஃபீஸ் கேட்குறீங்க. எந்த விதத்தில் நியாயமே தெரியல. இப்போ நடந்து ஒரு 10 நாள் நடத்திட்டு கேட்டிங்கனாலும் அது ஒரு முறை. இப்போ 2-3 நாளாக தான் ஸ்கூல் நடக்கிறது. இது தொடர்பாக பள்ளி மீது கடலூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கல்வி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட், அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், பாமக, இந்து மக்கள் கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் பள்ளியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கேள்விக்குறியாக உள்ளது என்றும், தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் கொரோனா தொற்று நேரத்தில் கல்வி கட்டணம் கட்ட சொல்லி பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை துன்புறுத்தும் தனியார் பள்ளிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். கஷ்டமான சூழலில் அவருடைய கட்டணத்தை கட்ட முடியாத காரணத்தினால் மழை பிஞ்சி இந்த இளம் குழந்தைகளை வெயிலில் உட்காராமல் கொடியில் வெளியே கொண்டாந்து தள்ளி உட்கார வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை உட்கார வைத்ததை கண்டித்து இன்றைக்கு நடக்க கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அனைத்து அரசியல் கட்சி சார்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதை உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். யுக்ரைனில் 2வது நாளாக ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் போர் நிறுத்தம் வேண்டி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் உக்கிரமடைந்து பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பலர் படுகாயமடைந்துள்ளனர். பல்வேறு நாடுகள் போரை நிறுத்தும்படி வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலையில் உள்ள வல்லப விநாயகர் சந்நிதியில் போர் நிறுத்தம் வேண்டி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. தர்மபுர ஆதீன குருகுல மாணவர்கள் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் பாடி போர் நிறுத்த கூட்டு பிரார்த்தனையை நடத்தி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சரக்கு மடிப்பு கூலி, சுமட்டு கூலி ஆகியவற்றை லாரி உரிமையாளர்கள் நிறுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து சிஐடியு பிரிவின் சுமைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் வட்டாரத்தில் மீனாட்சிபுரத்தை மையப்படுத்தி யூமி லாரி சர்வீஸ் நிர்வாகத்தில் பணிசெய்யக்கூடிய 40 சுமைப்பணி தொழிலாளர்கள், இவர்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகம் முழுவதும் இந்த மாமூலி என்ற மடிப்பு கூலி கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் கடந்த 2 மாதங்களாக ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மடிப்பு கூலி கொடுக்க இயலாது என்று மறுக்கக்கூடிய தன்மை என்பது ஏற்படுகிறது. நம்ம இப்போ இந்த கூலி உயர்வோ அல்லது இந்த மடிப்பு கூலி உயர்வோ கேட்கல, ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த அந்த மடிப்பு கூலியை தொடர வேண்டும் என்பதுதான். இதே நாகர்கோவிலில் மற்ற இடங்களில் யூமி லாரி சர்வீஸ் போய் மற்ற இடங்களில் போய் இறக்கும் போது அதற்கான மடிப்பு கூலி கொடுக்கப்படுகிறது. மதுரை போன்ற இடங்களில் 1999 மாவட்ட கலெக்டர் IAS ஆஃபீஸர் இருக்கும்போதே ஒரு சட்டப்படி இது கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்திருக்கிறார். எங்கேயுமே இது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அக்ரிமெண்ட் இருக்கு, கலெக்டர் போட்ட ஒப்பந்தமே இருக்குது. அதே கொடுக்கப்பட வேண்டும், மறுக்கப்படக்கூடாது. தொழிற்சங்கத்தையும் அழைத்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிறந்தநாள் காணும் 14 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆட்சித்தலைவர் திரு அமர் குஷ்வாஹா கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். தமிழகத்தில் துன்பத்தில் தவிக்கும் குழந்தைகளை பாதுகாக்க சைல்ட் லைன் ஆரம்பித்து 25 வருடங்கள் ஆனதை கொண்டாடும் விதமாக இன்று பிறந்தநாள் காணும் திருப்பத்தூர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 14 பேரை அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே கேக் வெட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அமர் குஷ்வாஹா பிறந்தநாள் கொண்டாடினார். பின்பு அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிச்சை எடுக்கும் குழந்தைகளை மீட்பது, குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது, குழந்தை தொழிலாளர்களை மீட்பது, காணாமல் போன குழந்தைகளை மீட்பது என துன்பத்தில் தவிக்கும் குழந்தைகளை பாதுகாக்க ஏற்பட்டிருக்கும் சைல்டு லைன் 1098 குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திருச்சியில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான கபடி மற்றும் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான கபடி மற்றும் பேட்மிண்டன் போட்டியானது திருச்சி டோல்கேட் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் கபடி போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 27 அணிகள் பங்கேற்றன.
இறகு பந்து போட்டியில் 25 வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இப்போட்டிகளை ஏராளமான மாணவ மாணவியர்கள் கண்டு ரசித்ததுடன் வீரர்களையும் உற்சாகப்படுத்தினர். மயிலாடுதுறை அருகே சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே உள்ள நல்லத்துக்குடி கிராமத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். நல்லத்துக்குடி கிராமத்தில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைப்பதற்காக பழைய சாலை தோண்டப்பட்டுள்ளது. பிறகு புதிய சாலை அமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பெரும் சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பொதுமக்கள் அனைவரும் நல்லத்துக்குடி கிராமத்திலேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில அங்கன்வாடியில் தற்காலிகமாக பணிபுரியும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 3வது நாளாக தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 3வது நாளான இன்று தலைமை தபால் நிலையம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அதில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. யாரும் எடுத்ததா சரித்திரம் கிடையாது. அதனால் மறுபடியும் அதில் வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் 3 மாதத்துக்கு ஒத்துக்கினே கைது பண்ணி வந்தோம். இப்போ மறுபடியும் எடுத்துட்டாங்க. சரி, மறுபடியும் 3 மாதத்துக்கு நாங்கள் உங்களுக்கு போடுறோன்னு சொல்லி எங்களுக்கு போட்டாங்க தான். மொத்தமாக நாங்கள் 6 மாதமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் அதேமாதிரி 3 மாதம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த வேலை தான் வேணும், நாங்கள் நம்பி வந்துட்டோம். எங்களால் செய்ய முடியும் அந்த வேலையை. நாங்கள் படிச்சிருந்தா வேலை செய்ய மாட்டோமா? கண்டிப்பாக செய்வோம். இது அவர் வேலை மறுபடியும் வச்சாருன்னா இந்த போராட்டத்தை இதோடு நிறுத்திக்குவோம். இல்லை பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் போராட இன்னும் தயாராக இருக்கிறோம். தாம்பரம் அருகே மர்மமான விதத்தில் பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை தேவநேசன் நகரைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் மனைவி கௌரி ஆகியோர் கூலி வேலை செய்து வருகின்றனர். பெற்றோர் இருவரும் வாய் பேச முடியாதவர்கள் ஆவர். இவர்களின் மூத்த மகள் சேலையூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 2 நாட்களாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று தனது பாட்டி கன்னியம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்த மாணவி திடீரென வீட்டிற்குள் சென்றார். வெகு நேரமாக கதவை திறக்காததால் அதிர்ச்சியடைந்த பாட்டி கன்னியம்மாள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவியின் மரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஜவுளி உற்பத்தியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 32 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வேமங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த விமல் என்பவர் ஜவுளி உற்பத்தி தொழில் செய்து வருகிறார். இவர் உறவினர் வீட்டின் துக்க நிகழ்விற்கு குடும்பத்தினருடன் சென்றுள்ளார். இந்நிலையில் தனது வீட்டில் பணம் எடுப்பதற்காக விமல் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 32 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதன் பின்னர் விமல் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குமாரபாளையம் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் 3 தனிப்படைகள் அமைத்து சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சின்னப்பாலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை கடந்த 2017ஆம் ஆண்டு அத்துமீறி வீடு புகுந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிய கருப்பசாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். அது தொடர்பான வழக்கு ராமநாதபுரம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி ஏ சுபத்ரா குற்றவாளி கருப்பசாமிக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்.
யுக்ரைனில் நுழைந்து ரஷ்ய படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் நாளை நாட்டோ நாடுகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட உள்ளன. யுக்ரைன் மீது ஆயுதங்கள் கொண்டு தாக்கி வரும் ரஷ்யா மறுபுறம் சைபர் தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளது. யுக்ரைன் அரசின் இணையதளங்களை ரஷ்யாவின் சைபர் படை முடக்கியுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் இந்த தாக்குதல்களுக்கு நாட்டோ அமைப்பு நாடுகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் போர் சூழல் தொடர்பாக விவாதிப்பதற்காக நாளை நாட்டோ நாடுகளின் அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது ரஷ்யா ஏற்கனவே தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நாட்டோ அமைப்பு நாடுகளின் அவசர கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தனித்து விடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள யுக்ரைன் அரசு 18 வயது முதல் 60 வயதுடையோர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் போரில் பங்கேற்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் தலைநகர் கீவ், கார்கிவ், டோனஸ், மைக்கோல், மரியுபோல் மற்றும் கிழக்கு யுக்ரைனின் நகரங்களில் ரஷ்ய ராணுவம் தரைவழி, கடல்வழி, வான்வழி என மும்முனை தாக்குதல் நடத்தி வருகிறது. கட்டிடங்கள், விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள் போன்றவை ஏவுகணைகளின் தாக்குதலில் பற்றி எரிந்து வருகிறது. மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடுகின்றனர். இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளதாகவும் யாருடைய உதவியும் இன்றி தனியாக சண்டையிட்டு வருவதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைனை காக்க நாட்டு மக்கள் முன்வர வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் நாட்டில் இருந்து 18 வயது முதல் 60 வயதுடையோர் வெளியேற தடை விதித்து அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அவர்களில் போர் புரிய விருப்பம் உள்ளோர் யுக்ரைன் ராணுவத்துடன் இணைந்து போர் புரியலாம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கீவ் நகரில் உள்ள மக்களுக்கு 10,000 தானியங்கி துப்பாக்கிகளையும் யுக்ரைன் அரசு விநியோகித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் ராணுவ நடவடிக்கையை கண்டித்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கொட்டும் மழையில் யுக்ரைன் வாழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக நாடுகளின் எச்சரிக்கையையும் மீறி யுக்ரைன் மீதான ராணுவ நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. ரஷ்யாவின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகளில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சிட்னியில் யுக்ரைன் வாழ் மக்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் தங்கள் நாட்டு தேசிய கொடியை ஏந்தியபடி ரஷ்ய அதிபருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் எனவும் ரஷ்யாவுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாட்டில் படிக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு தமிழகத்தில் இன்டர்ன்ஷிப் கட்டணம் 3.5 லட்சம் ரூபாயில் இருந்து 29,400 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், யுக்ரைன் போரில் இருந்து தமிழக மக்களை மீட்க மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடம் தகவல்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாடுகளில் படிக்கிற மருத்துவ மாணவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்குள் வந்து இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகிற உள்ளுறை பயிற்சி மேற்கொள்ளுகிற பொழுது 3,54,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைக்கு 3,54,000 இருந்த தொகை 29,400 குறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் தேர்தல் தோல்விகளால் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு அதிமுகவுக்குள் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அவரை நீக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல்களில் EPS, OPS அணியினர் கடும் சரிவை சந்தித்துள்ளதால் இரட்டை தலைமை வேண்டாம் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கட்சியினர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றனர். எனவே தற்போது வீழ்ச்சியடைந்துள்ள அதிமுகவை மீட்டு புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் ஒப்படைத்தால் மட்டுமே அம்மாவின் கனவை நனவாக்க முடியும் என்றும் EPS, OPS அணியில் உள்ள நிர்வாகிகள் பலரும் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் அனைத்து நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளை இழந்து படு பாதாளத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. இது தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் தோல்விகளை சந்திக்க முன்னாள் அமைச்சர் CV சண்முகமே காரணம் என ஒரு தரப்பினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டத்தில் இபிஎஸ் அணியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளான திண்டிவனம் சேகர், ஷெரீப், தம்பி ஏழுமலை, ஸ்ரீதர், மஸ்தான் உள்ளிட்டோர் நேற்று புரட்சித்தாய் சின்னம்மாவை நேரில் சந்தித்து அஇஅதிமுகவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டனர். இதனிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சி சேவல் ஏழுமலையின் மகனும் விழுப்புரம் மாவட்ட மருத்துவ அணி இணைச் செயலாளருமான திரு யோகேஸ்வரன் செஞ்சியில் நேற்று நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் மீது மக்களுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை என தெரிவித்தார். மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகத்தை மாற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகிகள் 48 பேர் கையெழுத்திட்டு தலைமைக்கு கடிதம் அனுப்பியும் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய திரு யோகேஸ்வரன், தொடர் தோல்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம்தான் காரணம் என கடுமையாக சாடினார். 4 தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக வளர்ச்சி தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆகிய 4 தேர்தலிலும் கழகம் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. மாவட்ட செயலாளர் மேல் மக்களுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. ஏன், கட்சிக்காரர்களுக்கு அவர் மீது நம்பிக்கையே இல்லை. ஆகவே விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரை மாற்ற வேண்டும் என்று நாம் கட்சியின் தலைமையை கேட்டுக்கொள்கிறோம். ஃபியூஸ் போன பல்பை வச்சுன்னு இதுக்கு மேலேயும் வந்துட்டு வெளிச்சம் வரும்னு எதிர்பார்த்தா சரியா இருக்காது. அதனால பல்பை மாத்தி விழுப்புரம் மாவட்டத்துக்கு திரும்பி பிரகாசமான ஒளி கிடைக்க வைக்கணும்னு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக இபிஎஸ் அணியினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்டவை தொடர்பான அனைத்து கூட்டங்களுக்கும் அனுமதி அளிப்பது தொடர்பாக மாநில அரசுகள் பரிசீலனை செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் சமூகம், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சாரம், மதம் உள்ளிட்டவை தொடர்பான கூட்டங்களை நடத்த அனுமதிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வலியுறுத்தியுள்ளார். இரவு ஊரடங்கு உத்தரவு, பொது போக்குவரத்தின் செயல்பாடுகள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், அழகு நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பிற வணிக நடவடிக்கைகளையும் முழுமையாக அனுமதிக்க பரிசீலனை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க சட்டசபை வரலாற்றில் முதல் முறையாக வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு 2 மணிக்கு சட்டமன்றத்தை கூட்ட அம்மாநில ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கார் அழைப்பு விடுத்துள்ளார். மேற்குவங்க சட்டசபை கூட்டம் தொடர்பாக ஆளுநருக்கு மாநில அரசால் அனுப்பப்பட்ட பரிந்துரை கடிதத்தில் தட்டச்சு பிழையாக பிற்பகல் பொழுதை குறிக்கும் ஆங்கில குறியீடான PM என்பதற்கு பதிலாக AM என்ற குறியீடு இடம்பெற்றுவிட்டது. இந்த நிலையில் தட்டச்சு பிழை நேர்ந்ததன்படி பிற்பகல் 2 மணிக்கு பதிலாக நள்ளிரவு 2 மணிக்கு முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தலைமையிலான சட்டசபையை கூட்ட ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கார் அழைப்பு விடுத்துள்ளார். திரு ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூட்டத்தொடர் நேரம் குறித்து தலைமை செயலாளருடன் விவாதிக்க முற்பட்ட போது அது முடியாமல் போனதாகவும், எனவே மாநில அரசின் அறிக்கை அழைப்பின் பேரில் நள்ளிரவிலேயே கூட்டத்தை நடத்த முடிவு செய்து அறிவித்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். எனவே மேற்குவங்க வரலாற்றில் முதல் முறையாக வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி சட்டசபை கூட்டம் நள்ளிரவு 2 மணிக்கு கூடவுள்ளது. டெல்லியில் இரவு ஊரடங்கு நீக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் நேரடி வகுப்புகள் தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த சில நாட்களாக கொரோனா தினசரி பாதிப்பு கணிசமாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் ஊரடங்கு தொடர்பாக பேசிய அம்மாநில முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கொரோனா கட்டுப்பாடுகள் அனைத்தும் திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் எனவும், முகக்கவசம் அணியாதவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை 2000 இருந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாகவும் வேலை இழப்பு காரணமாகவும் பொதுமக்கள் அதிக சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டினார். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையிலே குடிநீர் விநியோகம் செய்யாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை,
கொக்கிரகுளம் பகுதி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கடந்த சில மாதங்களாகவே குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கொடுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் அங்குள்ள பெண்கள் காலி குடங்களுடன் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த ஏரியாவில் நாங்கள் 2-3 தடவை கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டோம், தண்ணி வரலன்னு சொல்லி. இது 31வது வார்டு இப்போ எலெக்ஷனில் வந்திருக்கு. எங்கள் ஏரியாவையும் பிரிச்சுட்டாங்க. இதே சைடு 31வது வார்டுக்கெலாம் தண்ணி வருது. எங்கள் 10வது வார்டுக்கு தண்ணியே வரல. கடந்த 1 மாத காலமாக குழாயில் தண்ணியே கிடையாது. அப்படியே லாரி தண்ணி கொண்டு வந்தாலும் சரியாக கொண்டு வர மாட்டேங்காங்க. பாதி பேருக்கு தண்ணி கிடைக்கும், பாதி பேருக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்லை. லாரி தண்ணிலேயே பள்ளி வந்து விழுது, தூசியும் துரும்புமா இருக்கு சார். எப்படி குடிக்க முடியும்? தினம் தண்ணி வரணும், சுத்தமான தண்ணி வரணும். குழாயில் தண்ணியே வரவே இல்லை. நாங்கள் அப்புறம் எதுக்கு தீர்வு கட்டணும் சொல்லுங்க? தாமிரபரணி ஆறு பக்கத்தில் இருந்து எங்களுக்கு குடி தண்ணியே கிடையாது. சுகாதாரம் இல்லாத தண்ணியை தான் கொண்டு வராங்க. பள்ளி விடுத்த தண்ணியை கொண்டுட்டு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் நாங்கள் மனு கொடுக்க தான் செஞ்சுருக்கோம். அப்படி எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலை. அதனால தான் நாங்கள் மறியல் பண்ணுவோம் சார். ஏற்கனவே 6 மாசமா 4 நாளுக்கு ஒருக்கா 5 நாளுக்கு ஒருக்கா தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ 1 மாசம் 1.5 மாசமா தண்ணியே வரது இல்லை. தண்ணி இப்படி லாரி தண்ணி வந்தாலுமே அங்கெல்லாம் விட்டுட்டு கடைசி அடிமண்டியை தான் கொண்டு வராங்க. அதுலேயும் பள்ளி தூசி எல்லாமே கிடக்கு. நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சுகாதாரம் இல்லாமல் ஆயிரும். அதுக்காண்டி தண்ணி வேணுங்கிறக்காண்டி நாங்கள் மறியல் பண்ணதோம். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே இரவிப்புத்தன்துறை கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெபமணி. மீனவரான இவர் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகில் 7 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றார். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர் கடலில் தவறி விழுந்தார். கடலில் மூழ்கிய மீனவர் ஜெபமணியை சக மீனவர்கள் தேடி வருகின்றனர். மேலும் குளச்சல் கடலோர காவல் படையினரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் மாயமான சம்பவம் தேங்காய்பட்டினம் பகுதி மீனவரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்ததாக தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலில்.